இந்த டிஷ் பண்ணுறதுக்காக குருவித்தலை பாவக்காய் வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க. இது சிப்ஸ் கணக்கு குட்டி கட் பண்ணிவிட்டு இதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு 1 மடக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்போ நல்லா பைண்ட் ஆகிக்கிடும். அடுப்பில் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதில் 1 கரண்டி நான் தேங்காய் எண்ணெயும் 1 கரண்டி கடலை எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பாவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டு நல்லா செவக்க இந்த மாதிரி பக்கடா மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம குக்கரை வச்சுட்டு இதில் நம்ம ஆல்ரெடி பொரிச்ச எண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு இது கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு 2 கையிலும் வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கல் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச பாவக்காயும் சேர்த்துட்டு 1 கரண்டி போல் திக்காக கரைச்ச புளி தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை முடியுங்க. சவுண்ட் தண்ணி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க. எண்ணெய் தெரிஞ்சு பாவக்காய் தொக்கு அவ்வளோ டேஸ்ட் ரெடி ஆயிடும். சுடு சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கை பக்குவம் உங்கள் வீட்டிலும் கபகம் கட்டும். வாழ்க வளமுடன்.